ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜனம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 3 காந்தர்வ வேதம் என்ற தலைப்பில் பிரிவாக சொல்கிறது மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 838 ஆரம்பிக்கிறது. சங்கீத மூர்த்தி என்கிற போது அவள் உத்தேசம் பண்ணி, அதாவது டெலிபரேட்டாக இப்படி செய்கிறாள் என்று தோன்றவில்லை. சப்தஸ்வரங்களில் ரமிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவள் வீணையை மீட்டுவதாக தெரிகிறது. சரிகம பதனிச ரதாம் என்ற சப்தஸ்வரானந்தப்படுவதாகவே ஸ்லோகத்தில் ஆரம்பித்திருக்கிறது. அவள் அப்படி ஆனந்தப்பட்டால் ரோகம் பூரா அவளுக்குள் இருப்பதால் லோகமும் ஆனந்தப்படுகிறது. இப்படி லோகம் ஆனந்தப்படுவதற்காகத்தான், லோகத்தில் ஆனந்தத்தை ஊட்டும் சங்கீத கலைக்கு அனுகிரகம் செய்வதற்காகத்தான் சப்தஸ்வரங்களில் ரசித்து அவளும் ஆனந்திக்கிறாள். இங்கே சரிகம பதனியில் கழிப்பவள் என்று காளிதாசன் சொல்லியிருக்கிறார் போலவே தியாகையார் வாழும் ஈஸ்வரனை நாத தனும் அனிஷம் என்ற கீர்த்தனத்தில் சரிகம பதனி வர சப்த ஸ்வரவித்யா லோலம் என்கிறார். நாம் உத்தேசிக்காவிட்டாலும் சப்தஸ்வரத்தில் ஹிருதயம் லயித்து இருந்துவிட்டால் சாந்தரசம் தானாகவே உண்டாகிவிடும். சாந்தாம் என்று காளிதாசன் சொன்னதையே தான் தியாகையர் கிருதியில் விமல ஹிருதய என்று சொல்லியிருக்கிறது. விமல ஹிருதயம் என்பது அதில் சாந்தி பிரேமை இரண்டும் அடங்கியிருப்பதை குறிக்கிறது. அதாவது காளிதாசன் மிருதுள சுவாந்த என்பதில் சொன்ன அன்பும் விமல ஹிருதய என்பதில் வந்துவிடுகிறது. சுவாந்தம் என்றால் ஹிருதயம்தான். சங்கீதத்தால் சாந்தம் வரும். அதுபோல சாந்த ரசத்திலே சங்கீதம் தானாகவே நிறைந்துவிடும். இதனால்தான் சதாசிவ பிரம்மேந்திரால் போன்ற மகான் ஞானிகள் கூட பாடியிருக்கிறார்கள். சங்கீதத்துக்காகவே சங்கீதம் அல்லது ஆத்மாவுக்காகவே சங்கீதம் என்று பாடிக்கொண்டிருந்தால்தான் நிறைய சாந்தம் அதிலே ஏற்படும். சங்கீதம் அப்பியசித்தும் அசாந்தமாக இருக்கிறது என்றால் மனஸ் வேறேதையோ ஆசைப்படுகிறது என்ற அர்த்தம். சங்கீதத்தை கொண்டு திரவியமோ புகழோ வேண்டும் என்று ஆசை இருந்தால் பூர்ண பலன், அதாவது நிறைந்த சாந்தம் ஏற்படாது. அப்பொழுதும் கூட சில சமயங்களில் சாந்தம் உண்டாகும். தேனெடுத்தவன் புறங்கையை நக்கிக்கொண்டு ஏதோ கொஞ்சம் ருசி பார்ப்பது மாதிரி பாக்கி தேனை அவன் ரசாஸ்வாதம் பண்ணுவதில்லை. அது கடைக்கு விலைக்கு போகிறது. இப்படி சங்கீதத்தை விலை பண்ணுவது, அதனால் புகழ் எடுப்பது என்கிற போது கூட வித்வான்கள் அவ்வப்போது தன்னை மறந்து பாடுகிறார்கள். நம்மையும் தன்னை மறக்க பண்ணுகிறார்கள். இதில் கொஞ்சம் சாந்தம் சந்தோஷம் அடைகிறோம். தியாகையர் மாதிரி ஹிருதயபூர்வமாக அதிலேயே ஈடுபட்டு வேறு பிரயோஜனம் வேண்டாம் என்று இருந்துவிட்டால் நிறைந்த சாந்தம் பேரானந்தம் எல்லையில்லாமல் கிடைத்துவிடும். நல்ல நாதோபாசகர்களானால் ஹிருதயம் புஷ்பம் போல் மிருதுவாகிவிடும். தியாகையர், கோபாலகிருஷ்ண பாரதி போன்றவர்களிடம் பழகினவர்கள் அவர்களுடைய ஹிருதயம் கருணையோடு மிருதுவாக இருந்தது என்று எழுதியிருக்கிறார்கள். இன்றைக்கும் உத்தமமான பாகவதர்களிடம் பழகுகிறவர்கள் அவர்களுடைய மென்மையான மனசை பற்றி சொல்கிறார்கள். நாத நாட்டியங்களில் இருந்தே சிருஷ்டியும் முக்தியும். சக்தி என்று சொல்லப்படுகிறவளே இப்படி அடங்கின சமுத்திரமாக சாந்தமாக இருக்கிறார் போல வேதாந்த சாந்த விசாரமாக இல்லாமல் பிராணசக்தியின் விழிப்பையும் எழுச்சியும் நமக்குள்ளே பூர்ணமாக ஏற்படுத்தி கொண்டு அதன் மூலமே முடிவில் அத்வைத சாந்தத்தில் சேர்க்கிற ஒரு மார்க்கம் உண்டு. குண்டலினி யோகம் என்று அதற்கு பெயர். அதை பற்றி சுருக்கமாக சொல்வதானால், முதுகெலும்பின் அடியில் உள்ள மூலாதாரம் என்பதிலிருந்து உச்சந்தலை வரையில் ஒரு முக்கியமான நாடி இருக்கிறது. மூலாதாரத்தில் இருக்கிற பிராணசக்தியை இந்த நாடி மூலம் உச்சந்தலையில் சேர்த்துவிட்டால் அத்வைத முக்தி சித்திக்கும். இந்த நாடியில் 6 சக்கரங்கள் இருக்கின்றன. பிராணாயாமம், மந்திரம், தியானம் முதலானவற்றால் எல்லாவற்றுக்கும் கீழேயுள்ள மூலாதார சக்கரத்திலிருந்து மேலே உள்ள ஒவ்வொரு சக்கரமாக குண்டலினி என்கிற பிராணசக்தியை ஏற்றிக்கொண்டே போக வேண்டும். இவற்றில் ஹிருதயத்துக்கு நேரே இருக்கிற சக்கரத்தில் பிராணனை மனசையும் நிறுத்தும் போது அங்கே தானாகவே அநாதமாக ஒலிக்கிற பிரணவ சப்தத்தை கேட்க முடியும். அதனால் அதற்கு அநாகத சக்கரம் என்றே பெயர். ஒவ்வொரு சக்கரத்திலும் சிவசக்தி தம்பதி ஒவ்வொரு ரூபத்தில் இருப்பார்கள். அந்தந்த சக்கரத்தில் அதற்கான ரூபத்தில் பரமேஸ்வர பராசக்திகளை தியானம் செய்ய வேண்டும். இந்த விஷயங்களை சௌந்தர்யலகரியில் நம் ஆச்சாரியால் சொல்லிக்கொண்டு வரும்போது மூலாதார சக்கரத்தில் அம்பாள், ஈஸ்வரன் 2 பேருமே நடனம் செய்பவர்களாக விளங்குகிறார்கள் என்று சொல்கிறார். லாஸ்யம் என்ற பெண்களுக்கான நடனத்தை செய்யும் சமயா என்னும் ரூபத்தில் அம்பாள் இருக்கிறாளாம். நவரச மகா தாண்டவம் தான் புருஷர்களின் நடனம் என்று முன்னமே சொன்னேன். அதை செய்கிற ஆனந்த பைரவர் என்ற மூர்த்தியாக ஈஸ்வரன் இருக்கிறாராம். இங்கே
அவர் ஆடுவது ஊழிக்கூத்து என்ற சம்ஹார நடனம் அல்ல. ஊழியில் அழிந்த லோகத்தை மறுபடி சிருஷ்டி செய்வதற்காகவே தான் ஜனக ஜனனியாக அம்மா அப்பாக்களாக தாங்கள் இருவரும் சகல லோகங்களையும் பெற்றெடுக்க வேண்டும் என்றுதான் இங்கே பரமேஸ்வரனும் பராசக்தியும் நர்த்தனம் செய்கிறார்களாம். தாயின் அன்புமிழிர்ந்த லாஸ்யத்தை அம்பிகையும் தகப்பனாக உவகையை அடக்கி ஆளுவதற்குரிய காம்பீரியம் நிறைந்த தாண்டவத்தை சிவபெருமானும் மூலாதார சக்கரத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனந்த பைரவி என்று ஒரு ராகத்தின் பெயர் சொல்கிறோமே, இங்கே ஆனந்த பைரவரின் சக்தியாக இருக்கப்பட்ட சமயாதேவியின் இன்னொரு பெயர்தான் அது. நாதம் நடனம் இவற்றிலிருந்தே சிருஷ்டி என்று சிருஷ்டி என்று சொல்வதிலிருந்து இந்த காந்தர்வ வித்தியைகளின் பெருமை தெரிகிறது. வைப்ரேஷன்களில் இருந்த கிரியேஷன், அதிர்வுகளில் இருந்த படைப்பு என்கிற சயின்ஸ் கொள்கையும் இதுவும் ஒன்றுதான். வைப்ரேஷன் அதாவது அதிர்வு என்பதே ஆட்டம் தானே. சப்தத்தின் பலவிதமான ஆட்டம் சங்கீதம், ரூபத்தின் பலவிதமான ஆட்டம் நாட்டியம். பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரம், கிரகம் எல்லாம் சுற்றி சுற்றி ஆடிக்கொண்டுதான் இருக்கின்றன. சின்னதுக்கெல்லாம் சின்னதான அணுவுக்குள்ளும் எலக்ட்ரானும் புரோட்டானும் நம்ப முடியாத வேகத்தில் நாட்டியம் பண்ணி கொண்டிருக்கின்றன. இந்த நாட்டியம் நடக்காவிட்டால் அவை அணு என்ற ரூபமே பெற முடியாது. சிருஷ்டி இதிலிருந்து தான் பிறக்கிறது என்பதாலேயே சிருஷ்டியிலிருந்து விடுபடுவதற்கும் இதன் மூலத்துக்கு போக வேண்டும் என்றுதானே ஆகிறது. அதனால்தான் கீத வாத்திய நிறுத்தங்களையே மோட்ச மார்க்கமாக அப்சையிக்க சொல்லியிருக்கிறது. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.